ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு வீனஸ் கலைக்கூடம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய். அதாவது சுண்டை வத்தல் சொல்கிறோம்னா அந்த சுண்டைக்காயினுடைய பயன்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ சுண்டைக்காயில் நம்மளுக்கு என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, உடலுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் பார்க்கலாம். நம்பர் 1, கல்லீரல், மண்ணீரல் இது சம்மந்தமான நோய்களை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம சுண்டை வத்தல் நம்ம பயன்படுது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களை தீர்க்கிறதுக்கு நம்ம பயன்படுது. அடுத்ததாக ரத்தத்தை சுத்தம் செய்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. நம்மளோட பிளட்டை பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துது. அதுக்கடுத்து சர்க்கரை அளவு, நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட் இருப்பாங்கள்ல, சரியா, அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறது. சுண்டை வத்தல் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுது. இது போக டெய்லியும் ஒரு 5 கிராம்ஸ் இந்த சுண்டை வத்தல் பொடி இருக்குது பார்த்தீங்களா, பெர் டே நீங்கள் ஒரு 5 கிராம்ஸ் சுண்டை வத்தல் பொடி எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த உடல் பருமன் குறையும், கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுண்டான சான்சஸ் இருக்குது. அது போக இந்த அனீமியா, இரத்த சோகை நிறைய பேர் நாம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். இரத்த சோகை, இந்த இரத்த சோகை உள்ளவங்க சுண்டைக்காயை பயன்படுத்தலாம், உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது போக சுண்டைக்காய், அந்த சுண்டைக்காய்க்குலாம் சுண்டை வத்தல், சீரகம், சோம்பு ஆகிய இந்த மூணையுமே ஈக்குவல் அந்த கிராம்ஸில் இப்போ சம அளவு நீங்கள் எடுத்து அதை என்ன பண்ண அரைத்து, அது பக்கம் ஒரு 2 கிராம் டெய்லி மார்னிங் அண்டு ஈவினிங் என்னென்ன சொல்லியிருக்கேன், சுண்டை வத்தலும் சீரகம் சோம்பு மூணையும் சம அளவு எடுத்து மார்னிங் அண்டு ஈவினிங் ஒரு 2 கிராம் சாப்பிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க நம்மளுக்கு உண்டான நல்ல ஒரு ரெக்கவரி கிடைக்கும். அது போக சுண்டை வத்தலோட மாதுளை இருக்குல்ல, பொமிகிரானட், இந்த பொமிகிரானட் அந்த மாதுளோட ஓடு சேர்த்து அரைத்து 2 கிராம் சாப்பிட்டுங்க வந்தீங்க அப்படின்னா அந்த சுகர் கண்ட்ரோலுக்குன்னு சான்சஸ் இருக்குது. சுண்டைக்காயோட நம்மன்ற அந்த மாதுளை பழத்தோடைய ஓடு, அதோட தோல், அது டெய்லியும் 2 கிராம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் சுண்டை வத்தல் இல்லை ஓமம் சம அளவு எடுத்து டெய்லியும் ஒரு 2 கிராம் சாப்பிட்டு வரலாம். சுண்டை வத்தலும் ஓமம் சம அளவு எடுத்து டெய்லியும் நீங்கள் ஒரு 2 கிராம் சாப்பிட்டீங்கன்னா குடல் பூச்சிகள், அதனுடைய வத்தல் இருக்கிற பூச்சிகள் இருக்கும்ல, அதில் பூச்சிகள் நிறைய வகைகள் இருக்குது, நம்ம குடல் பூச்சிகள்லாம் நம்மளுக்கு வராது. அதுபோக மலக்குடல் கிருமிகள், சரி, மலக்குடலோட கிருமிகள், பசியின்மை சீராகும். சரி, இது போக இந்த சுண்டைக்காய் இந்த சுண்டைக்காய் இருக்குல்ல, இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா காடுகளில் தானாக வளரும். காடுகளில் தானாக வளர்றது மலை சுண்டைக்காய் என்று சொல்லுவாங்க. காடுகளில் அது தானாக வளர்றது மலை சுண்டைக்காய், அதுக்கு பேர். இதே நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறையா செடி கொடியில் போட்டிருப்பாங்க, அதில் சுண்டைக்காய் போட்டிருப்பாங்க. தோட்டங்களில் இருக்கும், தோட்டங்களில் வளர்றது பால் சுண்டைக்காய் சொல்கிறோம். மலைகளில் வளர்றது மலை சுண்டைக்காய், தோட்டங்களில் வளர்றது பால் சுண்டைக்காய் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த ஆஸ்துமா, இந்த வறட்டு நம்ம ட்ரை காஃப் இருக்கிறவங்க, அந்த நெஞ்சு சளி, அந்த மார்பு சளி, டியூபர்குலோசிஸ், அந்த காச நோய் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க டெய்லியும் ஒரு 20 சுண்டை வத்தல், அந்த 20 சுண்டை வத்தல் எடுத்து நம்ம என்னென்னா நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய் விட்டு நம்ம வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும். நெக்ஸ்ட் என்ன பெனிஃபிட் அப்படின்னா வயிற்றுக்குள்ள பூச்சிகள், அந்த பூச்சிகளை கம்ப்ளீட்டாக சுண்டை வத்தல் பயன்படுத்தினா நம்மளுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் மூலத்தில் ஏற்படும் அந்த கடுப்பு, அந்த மூலச்சூடு மற்றும் வயிற்று கோளாறு சம்பந்தமான என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ இந்த சுண்டைக்காயில் நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணிடுறது. அதுக்கப்புறம் சுண்டைக்காயில் என்ன வைட்டமின்கள் இருக்குன்னா வைட்டமின் பி அண்டு வைட்டமின் சி என்ன இருக்குது, வைட்டமின் பி அண்டு வைட்டமின் சி இருக்குது. அப்போ 100 கிராம், அந்த 100 கிராம் காயில் 22.5 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது, அயன் கிடைக்குது நம்மளுக்கு. எவ்வளோக்குங்க, 100 கிராம், ஒரு 100 கிராமில் சுண்டைக்காயில் 22.5 மில்லிகிராம் அயன் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் 390 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குது நம்மளுக்கு. கால்சியம் 390 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குது. 150 மில்லிகிராம் நம்மளுக்கு பாஸ்பரஸ் கிடைக்குது. பாருங்கள் சுண்டைக்காயில் எத்தனை சத்துக்கள் இருக்குது,
நம்மளுக்கு அயன் கிடைக்குது, வைட்டமின் பி அண்ட் சி, கால்சியம், பாஸ்பரஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கலாம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை வந்து சுண்டைக்காய் நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணிடுது. அதுக்கப்புறம் இந்த புளித்த ஏப்பம், நம்மளுக்கு அந்த நெஞ்சு சாப்பிட்ட ஃபுட்டு வந்து நெஞ்சுக்குள்ளே நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அந்த ஏப்பம் விடும்போது அந்த ஒரு புளித்த ஏப்பம், உடல் சோர்வு வந்து டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நீ ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குல்ல, அந்த முட்டு வலி அங்கங்கே நம்மளுக்கு பெயின்ஸ் இருக்குது வந்து இந்த மெடிசன் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. மொத்தத்தில் அந்த சுண்டைக்காய் வந்து ஊட்டச்சத்துக்களினுடைய சேமிப்பு கிடங்கு சொல்கிறாங்க. சுண்டைக்காய் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்களினுடைய மொத்த சேமிப்பு கிடங்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பிளட்டில் இருக்கிறத வெள்ளை ரத்த அணுக்களை வந்து அதிகப்படுத்துது, அதனோட ஒயிட் பிளட்டோட கவுண்டிங் வந்து அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட்டு தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் நமக்கு நிறைய பயன்படுது பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு நம்ம இந்த சுண்டைக்காயில் இருக்குது. சுண்டை வத்தல் இருக்குது, உடலுக்கு தேவையான என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கலாம் பாருங்கள். ரைட், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நிறைய வீடியோஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, ஹிந்தி, டூரிஸ்ட் பிளேசஸ் போட்டுட்ருக்கேன். அது போக ஃபஸ்ட் எய்டு, குக்கிங், இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். தொடர்ந்து சேனலை பாருங்கள்.